கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 21 ஏப்ரல் 6, 1830 நியூயார்க்கில் பைஹேட்டில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்துதல் சபை ஆரம்பிக்கப்படும் போது தீர்மானிக்கப்பட்ட தேதியிலே பீட்டர் விட்மர் மூத்தவர் வீட்டிலே கொடுக்கப்பட்டது. முன்னதாக ஞானஸ்தானமும் பெற்ற 6 பேர் பங்கேற்றினார். கேபித்த வாக்குகள் மூலம் இந்த மனுஷர்கள் சபையை அமைப்பதற்கான தங்கள் வாஞ்சையையும் தீர்மானத்தையும் தேவனின் கட்டளைகளின்படி தெரிவித்தனர். பாகம் 20 பார்க்கவும். சபையின் தலைமையை தாங்கவும் அலுவலர்கள் ஜோசப் ஸ்மித் இளையவரையும் ஆல்விர் குளோர்டெரியையும் ஏற்றுக்கொள்ளவும் ஆதரிக்கவும் அவர்கள் மேலும் வாக்குகளில் தந்தார்கள். பின்னர் கைகள் வைக்கப்பட்டதும் உடனே சபையின் ஒரு மூப்பராக ஜோசப் ஆலிவர் நியமித்தார். அப்படியே ஜோசப் ஆலிவர் நியமித்தார். திருவிருந்தை நிர்வகித்த பின்பு பரிசுத்த ஆவிய அருள்வதற்காகவும் சபையின் அங்கத்தினராக ஒவ்வொருவரையும் திடப்படுத்தவும் ஜோசப் ஆலிவரும் பங்கேற்ற ஒவ்வொரு மீதும் தனித்தனியே கைகளை வைத்தார். 1 முதல் 3. ஒரு ஞான சிருஷ்டிக்காரனாக, மொழிபெயர்ப்பாளராக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலராக, மூப்பராக ஜோசப் ஸ்மித் அழைக்கப்பட்டார். 4 முதல் 8. சீயோனின் காரியத்தை அவரது வார்த்தைகள் வழிநடத்தும். 9 முதல் 12. தேற்றவாளனாலே அவர் பேசுதல். பரிசுத்தவான்கள் அவரது வார்த்தைகளை நம்புவார்கள். 1. இதோ ஒரு பதிவீடு உங்களுக்கு மத்தியிலே வைக்கப்படும். அதிலே பிதாவாகிய தேவனின் சித்தத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் ஒரு ஞானதிருஷ்டிக்காரனாக, மொழிபெயர்ப்பவர்களாக, தீர்க்கதரிசியே, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக, சபையின் மூப்பராக நீ அழைக்கப்படுவாய். 2. அஸ்திபாரத்தையே அமைக்க பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படும். அதை மகா பரிசுத்தமான விசுவாசத்தையே காட்டவும். 3. அந்த சபை உங்கள் கர்த்தரின் வருஷமான 1830 வருஷம் 4வது மாதம் என அழைக்கப்படுகிற ஏப்ரல் மாதத்தின் 6வது நாளிலே அமைக்கப்படும் நிர்வகிக்கப்பட்டது. 4. ஆகவே சபையை கருத்திலே கொண்டு எனக்கு முன்பாக முழு பரிசுத்தமாக நடந்து அவைகளை அவன் பெறுவது போலவே உங்களுக்கு அவன் கொடுக்கவிருக்கிற அவனது வார்த்தைகள் மற்றும் கட்டளைகளை அனைத்திற்கும் நீங்கள் செவிகொடுங்கள். 5. ஏனெனில் எல்லா பெருமிலும் விசுவாசத்திலும் தனது வாயிலிருந்து வருவதாகவே அனைவரும் வார்த்தைகளை நீங்கள் பெறுவீர்கள். 6. ஏனெனில் இந்த காரியங்களை செய்வதால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளது. ஆம், உங்களுக்கு முன்பாக அந்தகாரத்தின் வல்லமைகள் கர்த்தராகிய தேவன் சிதறடிக்க பண்ணி உங்கள் நன்மைகளுக்காகவும் அவரது மகிமைக்காகவும் வானங்களை அசைக்க பண்ணுவார். 7. ஏனெனில் கர்த்தராகிய தேவன் நன்மையாகவே பார்க்கிற வல்லமையினாலே சீயோனின் காரியத்தையே நடத்த அவனையே நான் உணர்த்தினேன். அவனது சித்தத்தையே நான் அறிவேன். அவனது ஜெபங்களையே நான் கேட்டேன். 8. ஆம், சீயோனுக்காக அவன் அழுததை நான் பார்த்தேன். நான் இனிமேலும் அவர்களுக்காக அவனை துக்கமடைய செய்ய மாட்டேன். ஏனெனில் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவனது காரியங்களுக்காகவும் எனது ஆசாரியர்களை வெளி கொண்டு வரவும் எனது களிகூறுதலின் நாட்களை
வருந்த விட்டேன். வசனம் 9. ஏனெனில் இதோ நான் திராட்சை தோட்டத்திலே பிரயாசப்படுகிறவர்களை ஒரு பலமான ஆசீர்வாதத்துடனே நான் ஆசீர்வதிப்பேன். உலகத்தின் பாவங்களுக்காக பாவிகளை மனுஷர்களால் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என வெளிப்படுத்துகிறது. தேற்றவாளனால் என் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட நெருங்கொண்ட இருதயம் உள்ளவர்களின் பாவங்களே மன்னிப்புக்கு அவரது வார்த்தைகளையே அவர் நம்புவார்கள். 10. ஆகவே அப்போஸ்தலராகிய ஆலிவர் குளோரிடியோ அவன் உண்மையிலே நம்பிக்கை பட வேண்டும் என்பது எனக்கு நீதியாயிருக்கிறது. வசனம் 11. இது உனக்கு நியமாயிருப்பதால் அவனது கட்டுப்பாட்டின் கீழே நீ ஒரு மூப்பரே இருக்கும்படிக்கு அவன் உனக்கு முதன்மையாய் இருப்பதால் எனது நியமனத்தை கொண்டு உள்ள கிறிஸ்துவின் இந்த சபையை நீங்கள் மூப்பராய் இருக்கும்படிக்கு. வசனம் 12. இந்த சபையின் மூலம் பிரசங்கியாய் சபைக்கு உலகத்திற்கு முன்பாகவும் புறஜாதிகளுக்கு முன்பாகவும் இருப்பாய். இப்படியாக கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இதோ யூதர்களுக்கு கூட. ஆமேன்.